அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயற்கைக்கு எதிரான கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களால் தொடர்ந்து 4 தேர்தலில் புறந்தள்ளி தோல்வி அடைய. இப்ப தமிழ்நாட்டில் அதிமுக 4 அணியா இருக்கிறதுக்கு யார் காரணம்? இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 4 அணியா இருக்கிறதுக்கு யார் காரணம்? யார் ஒன்று சேர்ந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு சவாலாக இருக்காது. என்ன காரணம்னா இவர்கள்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழலில் இந்த அரசியல் பண்றாங்க. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து நீங்க செல்வப்பெருமை ஸ்டாலின் பொருளாக மட்டுமே பேசுகிறேன், இது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு. அது அவருடைய பார்வை. நாங்க காங்கிரஸ் குரலா தான் இருக்கோம். நாங்க கூட்டணியில இருக்கோம், தோழமையில இருக்கோம். இப்போ ஒரு 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 இது மாதிரி ஒரு கட்டமைப்பை பாஜக கட்டமைக்க நினைக்குது. திமுக கொண்டு வந்த வரி விதிப்பு, சொத்து வரி உயர்வுக்கு முதல் கண்டிச்சது, எதிர்ப்பு தெரிவிச்ச சட்டப்பேரவையில் காங்கிரஸ் நாங்க தான். குறிப்பா நான் தான் அதுக்கு எதிர்த்து பேசினேன். மோட்டார் வாகன சட்டத்தை உயர்த்த வேண்டும். மோட்டார் வாகன சட்ட திருத்தம் மூலமாக ரோட் டாக்ஸ், வாகன வரியை உயர்த்த வேண்டும் எதிர்த்தது நாங்க தான். 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் உலக நாடுகளில் உள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் கேட்கிறார்கள். எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி எதிர்த்தது நாங்க தான். எலக்ட்ரிசிட்டி பில் ஹைக் பண்ணும்போது எதிர்த்து சட்டப்பேரவையில் மக்களுக்காக குரல் கொடுத்தது நாங்க தான். இப்ப தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் நாங்க போய் சந்திச்சு மக்களா அரசுக்கு எதிராக தான் அவங்க போராடினாங்க. நாங்க அந்த போராட்டத்தில் கலந்துட்டோம். தவறுன்னு சொன்னோம். தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்கிறாங்களோ அதை செய்யுங்க, நிரந்தரம் பண்ணுங்க, சம்பள உயர்வு கொடுங்க. நாங்க அவங்க குரலா இருக்கணும்னா நாங்க தூய்மை பணியாளருடைய போராட்டத்தில், அரசுக்கு எதிராக நடக்கிற போராட்டத்தில் கலந்துருக்க கூடாது. நேத்திக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு போராட்டம் வச்சாங்க. அரசுக்கு எதிராக சட்டம் ஏற்றுங்க. நாங்க போய் கலந்துட்டோம். நானும் எங்க துணைத் தலைவர் திரு சொர்ணா செய்கிறாங்க. அப்போ வரி விதிப்புக்கு எதிராக, சொத்து வரிக்கு எதிராக, வேலை வாய்ப்பு விஷயத்துல எல்லாத்தையும் எதிர்ப்பா நாங்க பேசுறத அதையெல்லாம் மறைச்சிட்டு நாங்க எப்படி திமுகவுடைய குரலா இருக்க முடியும்? அது என்ன விதத்தில் நியாயம்? அது இதுதான் சொல்றது டிஸ்கிரிமினேஷன். நாங்க எதிர்க்கல, குரல் கொடுக்கல. நீ எங்க குரல் கொடுத்தன்னு எங்களை கேளுங்க. நாங்க இப்ப சொல்றோம்ல, சப்போஸ் சட்டசபையில அவை குறிப்புல பாருங்க, பத்திரிகை குறிப்பு பாருங்க, இது மாதிரி செய்தியாளர்கிட்ட பேசுறத பாருங்க. வரி உயர்த்தக்கூடாதுன்னு இருக்கும், கண்டிச்சு இருக்கும், போராட்டம் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றணும்ட்டு நாங்க போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த அவுட்ஃபிட்டுக்கு ஆதரவா இருந்தோம், மூவ்மெண்ட்டுக்கு. நேற்று பேசிட்டு தான் இங்க வந்திருக்கோம். அது ஒரு பிரமிப்பு. என்னன்னா இந்த இந்தியா கூட்டணியை சிதைக்கணும்ன்ற ஒரு பிரமிப்பு இருக்கு அவருக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேற்றுக்கு சொல்லி மூழ்கும் கப்பல் பாஜக அதிமுக கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயற்கைக்கு எதிரான கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களால் தொடர்ந்து 4 தேர்தலில் புறந்தள்ளி தோல்வி அடைய வச்ச கூட்டணி. அது மக்கள் அவங்களை ஏத்துக்கவே இல்லை. அந்த கூட்டணியை தொடர் தோல்வி, 4 முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்ப 5வது முறை தோல்வி அடைய போறாங்க. அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி, மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணியில் நாங்க ஏன் இருக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன் வெளியே வந்திருக்காரு. 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இந்தியா கூட்டணியை தோக்கடிக்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைனாரு. இப்ப அந்த கூட்டணியிலே வெளியே வந்துட்டாரு. என்னன்னா மக்களுடைய பிரதிபலிப்பு, மக்களுடைய மனநிலையை பார்த்து வெளியே வந்துட்டாரு. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் 4 வருஷமா அமைதியா இருந்துட்டு இப்போ ஒரு கழக குரல் அங்க ஒலிக்குதுன்னா என்ன காரணம்? அந்த கூட்டணி சரியா வராது, வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. ஆகையால பாஜக எங்க இருக்குதோ அங்க சர்வ நாசம் தான் நடக்கும். அது எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கு. ஹரியானாவில் நடந்திருக்கு, பீகாரில் நடந்திருக்கு, ஆந்திராவில் நடந்திருக்கு, மத்திய பிரதேசம் நடந்திருக்கு. கடைசியா மகாராஷ்டிரால சரத்பவருடைய அண்ணன் மகனையே தனியா பிரிச்சு அந்த குடும்பத்திலேயே குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க, கட்சியை உடைச்சாங்க. இது பாஜகவுடைய சித்து விளையாட்டு. அதே மாதிரி பால் தாக்கரே உருவாக்கின சிவசேனா என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்த அந்த கட்சியை சிதைச்சு ஷிண்டே என்ற ஒரு தலைமையில் ஆட்சி அமைச்சாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அதிமுக 4 அணியா இருக்கிறதுக்கு யார் காரணம்? இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 4 அணியா இருக்கிறதுக்கு யார் காரணம்? பாஜக தானே. காங்கிரஸ் காரணம் இருக்கு.
சரி, பாமக இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, யார் காரணம்? அது பாஜக தானே. அதை கெயின் பண்ண நீங்க முயற்சி பண்றீங்களா? இந்தியா கூட்டணி சார்பில் இவ்வளவு பேர் அங்க இருந்து வெளியே வராங்கன்னு தெரியுது, விளக்கங்களை சொல்றீங்க. இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் பேரியக்கம் கட்சியை பலப்படுத்துவதற்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்தியாவுடைய ஆன்மாவை கிராமம் என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். காங்கிரசும் அதை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் நகர்பாலிகா சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த அடிப்படையில் இப்ப கிராம நோக்கி காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது. 80 விழுக்காடு வரை கிராம கமிட்டியை நாங்கள் நியமிச்சிருக்கோம். இன்னும் ஓரிரு மாதங்களில் 100% அடைந்து வெற்றி பெறுவோம். இப்போ எந்த கிராமத்துல காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த எல்லா கிராமத்திலையும் இப்ப காங்கிரஸ் லைவ்வுட்டோட உயிர்ப்போட இருக்கு. அதை எங்களுடைய தலைவர் பெருமக்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், கிராம சீரமைப்பு குழு, பாராளுமன்ற சட்டமன்ற பொறுப்பாளர்கள்லாம் கடுமையா வேலை பார்த்து இதை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இப்போ அமைதி புரட்சி, சைலண்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த அமைதி புரட்சி 80 விழுக்காடை நாங்க எட்டி இருக்கோம். 80 விழுக்காடுக்கு ஐடி கார்டு, QR கோடோட கொடுக்கறோம்னா இதை யாரும் நம்ப மாட்டாங்க. இது உண்மையா சாத்தியமான்னு பார்ப்பாங்க. அது 2 லட்சம் பேரை எங்களுடைய கிராம கமிட்டி தலைவர் பெருமக்களை கூட்டி தலைவர் ராகுல் காந்தி நான் கூட்டு வர இருக்கோம். இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த நிகழ்ச்சி, பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்க இருக்கு. இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அண்ணாமலை போன்றவர்கள் வாய்ஸ் அவுடால் விடுறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஒரு ஈர்க்கப்பட்ட மாபெரும் இயக்கம். புறக்கணிக்கப்பட்ட பாஜக இயக்கம் மாதிரி கிடையாது. கிடக்கும் அதிமுகவினர் ஒன்று சேர்ந்தால் திமுக அரசை அகற்றி விடலாம். அதிமுக ஒன்று சேர்ந்தால் இந்தியா கூட்டணிக்கு சவாலா இருக்கு. யாரு ஒன்று சேர்ந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு சவாலா இருக்காது. என்ன காரணம்னா இவர்கள்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழலில் இந்த அரசியல் பண்றாங்க. மக்களுக்காக நாங்க பண்றேன்னு கிடையாது. மக்களுக்காக பண்ணா எப்போ ஒருங்கிணைஞ்சிருப்பாங்க? அது வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒருங்கிணைஞ்சாங்கலாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவங்க வீட்டான போய் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ அவங்க எல்லாம் இவங்க வீட்டா நிக்கிறாங்கல்ல, இப்ப இவரு போய் அங்க நிக்கணும். அதனால அவர் அதுல ரொம்ப தெளிவா இருக்காருன்னு தான் காலையில கூட ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கும் திண்டுக்கல்ல கூட்டம் நடக்குதுன்றாங்க. அவருடைய உட்கட்சி பிரச்சனை அவங்க பேசி தீர்த்து கொள்வாங்க. அது எங்களுடைய அகில இந்திய தலைமையும் திமுக தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்தியா கூட்டணி தலைவர் இப்போதைக்கு ஆசிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.